ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமாவாக பார்க்கலாம் வாங்க. கார்த்திகேயன் கிட்ட நேரில் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து என் அப்பா கிட்ட நான் பேசியிருக்கேன்ட்டாங்க. என்ன சொன்னார், அவர் என்ன சொல்லி யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, உங்களுடைய அப்பா சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து என்கிட்ட சொல்லுங்கள், ஏன்னா அவர் கடையில் வச்சாலையும் கண்டிப்பாக வியாபாரம் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே உங்களுடைய பொருள் எல்லாமே ரொம்ப தரமாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியான்றாங்க. ஆமான்றாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுடைய அப்பா கிட்ட பேசுகிறாங்க. அப்பா, உண்மையிலேயே அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் ரொம்ப தரமாகவும் சுவையாகவும் இருக்குப்பா. நீங்கள் அவங்களுடைய பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு வாங்கிப்பாங்கன்றாங்க. இல்லைம்மா, அதெல்லாம் ஓடாதுன்னுவாங்க. வச்சு கொஞ்சம் ஓடிடுச்சுலப்பா, அப்போ இதுவும் ஓடும்பா அப்படின்றாங்க. எனக்காக ப்ளீஸ் அப்படின்ட்டு அரிசி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாண்டியன் அரிசியோடைய பேச்சு கேட்டு எல்லா பொருட்களுமே வைக்கிறாங்க. ஆனால் 2 நாளில் எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா வியாபாரம் ஆகிடுது. இன்னும் பார்த்தீங்கன்னா காலியானதுனால இந்த சரக்கு அதிகமாக வைங்க சரிங்களா, நல்லா இருக்குது ஹெல்த்தியான இது ஸ்நாக்ஸ், அதனால தான் பசங்க விரும்பி சாப்பிட்றாங்க, நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறோம், நீங்கள் வாங்கி வைங்கன்றாங்க. சரின்னுவாங்க. அரிசி நீ சொன்ன உடனே 2 நாளில் காலி ஆயிடுச்சுன்றாங்கப்பா. இது ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ப்பா, இது கண்டிப்பாக உடம்பு நல்லது, நல்லா வாங்குவாங்கன்றாங்க. அந்த பையன்கிட்ட அப்படின்னா சொல்லிவிடுமான்றாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டோன்றாங்க. சரின்னுவாங்க. உடனே கால் பண்ணி, என்னங்க உங்களுடைய அப்பனோ சொல்லிட்டாரா? ஆமான்றாங்க. சரி, தெரிஞ்சு வச்சுருந்தானே போங்க அப்படின்ட்டாங்க. ஏங்க அதெல்லாம் இல்லைங்க, நான் சும்மா ஃபன் பண்ணேன்ட்டாங்க. வேற என்ன, உங்களுடைய பொருட்கள் எல்லாமே கடையில் வச்சதுமே 2 நாள்லயே காலி ஆயிடுச்சு. வர கஸ்டமர்ஸ் எல்லாம் இந்த பொருள் தான் வேணுன்ற மாதிரி விரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அப்பா வந்து மறுபடியும் பொருட்களை எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னாங்க. கேட்டு கார்த்திகேயனுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.